அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்ல புனிதா மாஸ்டர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் புனிதா மாஸ்டர், நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல ஆரம்பிக்கலாம். வணக்கம். ஓகே, வணக்கம் சாந்தி மாஸ்டர். முதல்ல என்னுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை இங்க பகிர்ந்துக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு. என் பேரு புனிதா, நான் சிங்கப்பூர்ல இருக்கிறேன். பிறந்து வளர்ந்தது எல்லாம் சென்னை தான். திருமணத்திற்கு பிறகு நான் வந்து சிங்கப்பூர்ல வந்து செட்டில் ஆயிட்டேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள். பெரியவ வந்து காலேஜ் பண்ணிட்டு இருக்கா, சின்னவ வந்து 9th ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டு இருக்கா. சோ என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பார்த்து எங்க ஆரம்பிச்சேன் அப்படின்ட்டு ஆக்சுவலா பண்ணணும்ன்றதுனால நான் 10வது படிக்கும் போது என்னை வந்து அந்த டெய்லர்ஸ் ரோட், சென்னையில டெய்லர்ஸ் ரோட்ல வந்து மகரிஷி வித்யா மந்திர்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்கதான் வந்து முதல்ல சும்மா அழைச்சிட்டு போய் மந்திர தியானம் அப்படின்ட்டு அங்க கத்துக்க வச்சாங்க. சோ கதை வந்து பண்ணுவேன். அப்பயே எனக்கு வந்து இப்போ ரீகால் பண்ணி பார்க்கும்போது அப்பயே நான் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிருக்கேன். பட் அதுதான் அது ஒரு ஸ்டேட்னு கூட எனக்கு அப்ப புரியல. எனக்கு அந்த டைம்ல அந்த அனுபவம்லாம் எனக்கு புரியல. ஆனா அதுக்கப்புறம் வீட்ல வந்து எப்பயுமே சத்தமா இருக்கும். அண்ட் எனக்குமே அந்த ஒரு வயசா என்னன்னு தெரியல. தொடர்ந்து நான் பண்ணல, விட்டுட்டேன். அதோடு ஆனா வந்து எனக்கு எப்பயுமே அந்த ஆன்மீகம் ரிலேட்டடா ஏதாவது புத்தகம் கிடைச்சா, அது ரிலேட்டடா யாராவது பேசினாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்ல கூட புத்தா புக்ஸ் அதெல்லாம் எப்பயாவது அப்பா ஏதாவது வச்சிருப்பாரு. சோ அதெல்லாம் எடுத்து எடுத்து உட்கார்ந்து படிப்பேன். இப்படிதான் என்னோட ஆன்மீகம் வந்து ஸ்பிரிச்சுவல் பாத் வந்து ரொம்ப ஸ்லோவா சட்டிலா போயிட்டு இருந்தது. சோ திருமணம் ஆகி நான் சிங்கப்பூர் வந்திருந்த போது, அப்ப என் பெரியவளுக்கு நான் பிரெக்னண்டா இருந்த போது எனக்கு ஒரு புக்கு கிடைச்சது. என்னன்னா பாலகுமாரன் சார் எழுதின குருன்னு ஒரு புக்கு. அது என்னுடைய லைஃப்ல ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் புக்குன்னே நான் சொல்லலாம். ஏன்னா இன்னொரு உலகம் இது மாதிரி கூட இருக்கா அப்படின்ட்டு எனக்கு ஒரு புதுசா ஒரு புரிதல் எனக்கு கொடுத்தது. ஆஹ் ரொம்ப வித்தியாசமான அனுபவம் அது எனக்கு. ஆஹ் பாலகுமாரன் சார் எப்படி வந்து விசிறி சாமியார் அவரை மீட் பண்ணாரு, அவரு எப்படி அவருக்கு வந்து குண்டலினி எழுப்பி விட்டு அவருடைய ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஆச்சு அப்படின்னு பாலகுமாரன் சார் ரொம்ப அழகா அதுல எழுதியிருப்பாரு. சோ அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. அந்த இன்ஸ்பைரேஷன்ல நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு ஃபுல்லா மெடிடேட் பண்ணேன். சோ அதனாலயே என்னன்னு தெரியல, என்னுடைய பெரிய மக பயங்கர அமைதியா இருப்பா, ரொம்ப அமைதியான பொண்ணு. சின்னவ அப்படி இல்ல. ஏன்னா சின்னவளுக்கு நான் மெடிடேஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால அப்படி இருக்காளா என்னன்னு தெரியல. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பெரிய கேப். என்னால அப்புறமா மெடிடேஷன் எல்லாம் பண்ணவே முடியல. குழந்தை பிறந்துருச்சு, 2வது குழந்தையும் பிறந்தா, அப்பயும் பண்ண முடியல. ஆனா இந்த ஆண்ட்ராய்ட் போன் எல்லாம் வந்த பிறகு எனக்கு என்ன ஆச்சுன்னா, நிறைய ஆன்மீகம் ரிலேட்டடா வீடியோஸ் எல்லாம் கேட்க ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. ஒரு 15 வருஷம், நம்ப மாட்டீங்க, 15 வருஷம் ஜஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா கேட்கறதுலயே என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அப்புறமா தான் யார் இந்த வார்த்தை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சது. நீங்க சும்மா ஸ்பிரிச்சுவாலிட்டிய வாயில பேசிட்டே இருந்தா அதுல எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டும் ஆகாது. உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே அது நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பிளஸ் நீங்க மெடிடேஷன் எவ்ரிடே பண்ணணும் அப்படின்னு அதுல சொன்னாங்க. அது வந்து எனக்கு நிஜமாவே ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்கா இருந்தது. அதனால அப்ப நான் கொஞ்சம் சீரியஸா தேட ஆரம்பிச்சேன், வேற ஏதாவது மெடிடேஷன் கத்துக்கலாமான்ட்டு. அப்போ ஈஷா யோகா சென்டருடைய இன்னர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் பண்ணும் போது எனக்கு சுத்தமா எனக்கு வந்து ஒரு அவங்களுடைய ஆம்பியன்ஸ் ஆகட்டும், அவங்க நடத்துற விதம் ஆகட்டும், அதெல்லாம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆனா அந்த மெடிடேஷன் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பே அதுல வரவே இல்லை. அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது எனக்கானது இல்லைன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாட்டு சித்தருடைய வாசி யோகம் கத்துக்கிட்டேன். அந்த வாசி யோகம் வந்து ஒரு பெரிய அகைன் எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒரு பெரிய ஜம்ப்னே சொல்லலாம். அது என்ன பண்ணுச்சுன்னா, வாசி யோகம் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த டனல் எக்ஸ்பீரியன்சஸ் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது நடந்தது. என்னுடைய முதுகு தண்டுல வந்து அந்த குண்டலினி ரைஸ் ஆகி மேல வரைக்கும் போறதெல்லாம் ஃபீல் பண்ணேன். அப்புறமா என்னுடைய விஷன் எனக்கு கிடைச்சது.
எனக்கு ஆனா இதெல்லாம் பயம் கொடுத்தது. எனக்கு ஒரு தெளிவே இல்லை. என்னவோ நம்மளுக்கு நடக்குது. ஏதோ நடக்க கூடாத பல விஷயங்கள் நம்ம பாடிக்குள்ள நடக்குது. இது ஏதோ சரியில்லை. இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பயந்து அப்படியே நான் விட்டுட்டேன் அது. அப்புறமா வாசி யோகம் பத்தி நிறைய நான் வீடியோ கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த அபான வாயு எங்கேயாவது போய் மாட்டிக்கிச்சுன்னா உங்களுக்கு உடம்பே முடியாம போயிடும் அப்படி இப்படின்னு நிறைய நெகட்டிவா நான் பார்த்ததுனால சரி அதெல்லாம் பண்ண வேணாம்னு விட்டுட்டேன். திருப்பி நான் சீரியஸா தேட ஆரம்பிச்சேன். வேற ஏதாவது மெடிடேஷன் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தேடும் போதுதான் எனக்கு நவநீத் மேடம், நம்ம சிங்கப்பூர்ல வந்து பிஎம்சி வந்து நவநீத் மேடம் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. சோ அவங்களோட செஷன் அப்போ அட்டன் பண்ணும் போதுதான் நான் சாந்தினி மாஸ்டரையும் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணேன். அப்படிதான் எனக்கு சாந்தினி மாஸ்டர் தெரியும். எனக்கு அந்த மெடிடேஷன் நான் கத்துக்கும் போதுதான் இதுதான்டா நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த விஷயம் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஹியூஜ் சாட்டிஸ்பாக்சன் எனக்கு கிடைச்சது. சோ எனக்கு ஆனா பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இவ்ளோ கஷ்டம் இருந்ததுங்க அதனால வந்தேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி இருக்காங்க. ஒண்ணு அவங்களுக்கு உடல் பிரச்சனையா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், இல்ல மன பிரச்சனையா இருக்கலாம். ஆனா என்னோட பிரச்சனை கொஞ்சம் வித்தியாசமா எனக்கே தோணுச்சு. என்னன்னா எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்லை எனக்கு. எனக்கு ஹஸ்பண்ட் பிரச்சனை இல்லை, எதுவுமே பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ஒரு திருப்தியே இல்லாம இருந்தது எனக்கு வாழ்க்கையில. இல்ல எனக்கு இது என்னவோ பிடிக்கல, எனக்கு என்னவோ பிடிக்கல, ஏதோ ஏதோ சம்திங் இஸ் நாட் ஃபுல்ஃபில்லிங் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. அதனாலயும் நான் ரொம்ப டீப்பரா தேட 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 தான் எனக்கு இந்த வாசி யோகம், பிஎம்சி, இன்னர் இன்ஜினியரிங் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் பிஎம்சி ஜாயின் பண்ண பிறகு என்னோட சிஸ்டர் என்ன கூப்பிட்டாங்க. நான் ஹிமாலயாஸ் போறேன், நீ வரியா என்னோட அப்படின்ட்டு என்ன கூப்பிட்டாங்க. நான் தான் இப்போ பிஎம்சில ஜாயின் பண்ணிட்டேனே, எனக்கு எந்த மெடிடேஷனும் வேண்டாம், எனக்கு இது போதும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்ல நீ பிராக்டிஸ் பண்றது பிராக்டிஸ் பண்ணு, ஆனா நீ ஜஸ்ட் வந்து நீ மெடிடேஷன் மட்டும் நீ சும்மா பண்ணு, பாபாஜி கேவ்ஸ் போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே. பாபாஜி கேவ்ஸ் அந்த வார்த்தை கேட்டோடனே ஏதோ ஒரு சின்ன அட்ராக்ஷன். எனக்கு ரஜினிகாந்த் அந்த மாதிரிலாம் இல்ல, அது என்னவோ அந்த வேர்டு வந்து என்ன ரொம்ப கேப்சர் பண்ணுச்சு. சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் சிஸ்டரும் சைன் அப் பண்ணோம். நீங்க நம்ப மாட்டீங்க, சைன் அப் என் சிஸ்டர் சொல்லி நான் சைன் அப் பண்ணேன். ஆனா கடைசியில என் சிஸ்டரால வர முடியலைங்க பாபாஜி கேஸ்க்கு. எங்க அக்காவுடைய மாமனார் கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தவறிட்டாரு. சரி நானும் போக வேணாம் அப்படின்னு நான் நினைச்சேன். உடனே எங்க அக்கா சொன்னா, இல்ல இது உனக்கான கால், அதனாலதான் என்னால வர முடியல, உன்னை கூப்பிடுறாங்க, நீ கிளம்பி போ அப்படின்னா. எனக்கு அப்ப கூட இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. அப்பதான் நான் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறேன், இந்த நம்பிக்கை எல்லாம் இல்லை. இருந்தாலும் சரி பாபாஜி உங்களை நம்பிதான் நான் வரேன், என்ன நல்லபடியா அழைச்சிட்டு போயிட்டு நான் வரணும் அப்படின்னு கேட்டுட்டு நான் என்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறேன் சிங்கப்பூர்ல இருந்து. உம் என்ன ஆச்சுன்னா, நான் ஜஸ்ட் ஜென்ரலா எனக்கு எப்பயுமே இந்த விஷுவலைசேஷனே வராதுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க நான் விஷுவலைஸ் பண்ணேன், அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சுன்னு. எனக்கு விஷுவலைசேஷன் ரொம்ப கஷ்டம் எனக்கு. சோ நான் பாபாஜியை கூட நினைக்கிறேன், பாபாஜி எனக்கு அவரோட இமேஜ கொண்டு வர ட்ரை பண்றேன், எனக்கு வரவே இல்லை பிளைட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது. சரி ஹேர் ஹோஸ்டர்ஸ் எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கொடுத்து முடிச்சு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். முடிச்சிட்டு சரி கொஞ்ச நேரம் கண்ணை மூடி பாபாஜியை பத்தி நினைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 செகண்ட் அப்படி நினைச்சேங்க. பாபாஜி அப்படின்னு நினைச்சதுக்கு தான் நீங்க நம்பவே மாட்டீங்க, எப்படி இருந்ததுன்னா பாபாஜியோடைய ஃபேஸ் வந்து என் கண்ணுக்கு முன்னாடி இங்க வந்து அப்படி பிரகாசமா வெள்ள வெளியர்னு தெரிஞ்சது. ஒரு நிமிஷம் என் ஹார்ட் பீட் எல்லாம் படபட படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அதாவது விஷுவலைசேஷன் குட்டியா ஒரு சின்ன சைஸ் பொம்மை கூட எனக்கு வராது. ஆனா அந்த பாபாஜியோடைய ஃபேஸ் பிரகாசமா, அது என்ன ஒரு பிரகாசம்னா அது வாயால விவரிக்க கூட முடியாது. அவ்வளவு கிட்ட வந்து நின்றாரு. நான் ஒன்னே ஒண்ணுதான் அந்த இமேஜ பார்த்து கேட்டேங்க. பாபாஜி என்ன பாபாஜி சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னேன். அந்த படபடப்புலயே நான் அவர்கிட்ட என்னோட எண்ணங்கள் மூலியமாவே அவரை நான் கேக்குறேன். அவர் ஒண்ணுமே சொல்லல, அப்படியே அந்த இமேஜ டக்குன்னு போயிடுச்சு எனக்கு. அடுத்தது நான் கண்ணை திறந்து நம்ம ஏதோ கனவுதான் கண்டிருக்கோம்னு பார்த்தா அதே மாதிரி ஏரோஸ்ட்ரெஸ் பிளேட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நார்மல் சினாரியோ தான் அங்க போயிட்டு இருந்தது. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஏதோ நம்ம ஹாலுசினேட் பண்ணியிருக்கோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கண்ணை மூடினேங்க. இந்த தடவை என்ன ஆச்சுன்னா, அது ஒரு கனவு மாதிரி, ஆனா அது கனவே இல்லைங்க அது.
என்னன்னா ஒரு 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 கூட்டமா ஒரு யானைகள் வந்து ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கு. திடீர்னு மக்கள் எல்லாம் ஒரே சத்தம், ரொம்ப கத்துறாங்க. என்னடா அழகா யானைங்க போயிட்டு இருக்கு, குட்டி யானை போகுது, அம்மா யானை போகுது, இத பாக்குறத விட்டுட்டு ஏன் மக்கள் எல்லாம் சத்தம் போடுறாங்க? அப்படியே நான் அந்த யானைகளை பாக்குறேன். அந்த யானைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய நாகப்பாம்பு, வெள்ளை நிறத்துல அவ்வளவு அழகா ஒரு நாகப்பாம்பு அந்த யானைங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கு. அப்ப நான் வந்து என்னது நாகப்பாம்பா அப்படின்னு நான் நினைக்கிற சமயத்துல அந்த நாகப்பாம்பு என்ன நோக்கி படம் எடுத்துக்கிட்டே வருது. நான் ஒரு நிமிஷம் அப்படியே பயந்துட்டேன். என்னடா நம்மள பார்த்து பயமும் இருக்கு, அன்பும் இருக்கு. அது என்ன சொல்றதுன்னே தெரியல. அன்பு கலந்த பயம் அந்த நாகப்பாம்போட நான் பாக்குறேன். அப்போ எண்ணங்கள் பரிமாற்றம் தான் இருக்கு. எங்களுக்குள்ள வார்த்தை பரிமாற்றங்கள் இல்லவே இல்ல. அப்போ அந்த நாகப்பாம்பு கிட்ட நான் சொல்றேன், நீங்க ரொம்ப அன்பானவங்க. நான் ஏன் உங்களை பார்த்து பயப்படணும் அப்படின்னு கேக்குறேன். அதுக்கு அவங்க அந்த எண்ணங்கள் மூலியமாவே எனக்கு பதில் சொல்றாங்க. நீ என்னை பார்த்து பயந்துதான் ஆகணும் அப்படின்றாங்க. நான் திருப்பி கேக்குறேன், ஆனா உங்களை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? நீங்க எவ்வளவு அன்பானவர்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு நான் கேக்குறேன். உடனே அந்த நாகப்பாம்பு ஒரு ஆளா மாறி என் கையில ஒரு பிங்க் கலர் புக் இருந்தது. அந்த பிங்க் புக்க அவர் கையில வாங்கி என்னவோ வேகமா எழுதினாரு. வேகமா எழுதி என்கிட்ட அந்த புத்தகத்தை கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் முடிஞ்சிருச்சு. நான் கண்ணு திறந்து பாக்குறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறமா இந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து நான் லேட்டரா அந்த இனிஷியேஷன் எனக்கு கொடுத்த நாகராஜன், சௌந்தர்யா நாகராஜன் கிட்ட சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, பாபாஜியோடைய இயற்பெயர் வந்து நாகராஜன். அவரு வந்து உங்களுக்கு நாகத்தோடைய வடிவுல வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்திருக்காரு அப்படின்னாங்க. நிச்சயமா சொல்றேங்க, நான் அதுலலாம் இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனா ரொம்ப பிலீவ் பண்ற ஆள்லாம் இல்ல. ஏதோ நான் ஹாலுசினேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா ஹாலுசினேட் பண்றதுக்கு கூட ஒரு சில பேசிக் விஷயங்கள் தெரியணும் இல்லையா? அந்த விஷயம் கூட எனக்கு தெரியாது. பாபாஜியோட இயற்பெயர் நாகராஜன்ட்டோ, அவரு வந்து நாக வடிவத்துலதான் பல காலம் வந்து முன்னாடி காட்சி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ரொம்ப பெரிய ஹிஸ்டரி போல இருக்கு. எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. சோ நான் பாபாஜி கேவ்ஸ் போனேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இனிஷியேஷன் ஆக்ஞால வந்து குடுக்குறாங்க. பாபாஜி கேவ்ஸ்குள்ளேயே குடுக்குறாங்க. நான் ஏன் அழுதேன், எதுக்கு அழுதேன், கத்துறேன், கதறேன். அந்த அந்த கேவே ரெண்டா பொளக்குற அளவுக்கு நான் கத்துறேன். எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. வாழ்க்கையில எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல சார். ஒரு கஷ்டம் கூட எனக்கு இல்லைங்க. நான் வேணா மத்தவங்க வீட்டுல இருக்கிறவங்கள வேணா சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா என்ன டார்ச்சர் பண்றதுக்குலாம் யாருமே இல்ல. ஆனா எனக்கு ஏன் அவ்வளோ கவலை, அவ்வளோ அப்படியே நெஞ்ச பொளந்த ஒரு கத்தல், கதறல், அழுக, கெஞ்சுறேன் நான். எதுக்கு கெஞ்சுறேன்? நானே அந்த இடத்துல ரெண்டா பிரிஞ்சதை நான் பார்க்க முடிஞ்சது. ஒரு பக்கம் என் மனசு சொல்லுது, புனிதா ஓவரா சீன் போடுற, ரொம்ப டிராமா பண்ற, உன்னை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க, கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமாவே இல்லையா, இப்படின்னு ஒரு மனசு சொல்லுது. இன்னொரு மனசு சொல்லுது, இதுதான் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, கத்தி கதறி எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த ரெண்டு மனசையும் இன்னும் நான் கவனிக்கிறேன், எல்லாமே கவனிக்கிறேன். அப்புறமா அவங்களே சொல்றாங்க, சௌந்தர்யா நாகராஜன் அந்த மேடமே சொல்றாங்க, டோன்ட் சப்ரஸ் யுவர் எமோஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் வந்து அதிகமா அப்ப கூட ஆனா சொல்றேங்க, ரொம்பலாம் கத்தல, மேக்சிமம் ஓரளவுக்கு தான் கத்துனேன். ஆனா கத்தி முடிக்கும் போது நான் என்ன சொன்னேன்னா, பாபாஜி, அது வரைக்கும் எனக்கு ஒரு கனெக்ஷன் பாபாஜி கிட்ட இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி மச் கனெக்டட் டு ஹிம். ஐ வாஸ் ஸ்கிரீமிங் இன் த பாபாஜி கேஸ்ல வந்து பாபாஜி பாபாஜி பாபாஜின்னு நான் கத்துறேன், கதறேன், ஏன் கத்துறேன், ஒண்ணுமே எனக்கு புரியல. அப்புறமா அங்க முடிச்சுட்டு அப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க, எனக்கு இனிஷியேஷன் ஆயிடுச்சு. அவங்க இனிஷியேஷன் ஆன பிறகு பாபாஜி கேவ்ஸ்க்கு வெளியில போயிட்டு உட்காருங்க, நாங்க அமைதியா யாரோடையும் பேசாதீங்க, போய் உட்கார்ந்துடுங்க நாங்க. சோ நான் அங்க போய் உட்கார்ந்தேன். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் உட்கார்ந்தேன். இந்த யாருக்கோ ஏதோ நினைவு வந்து ஓடுவாங்க தெரியுங்களா, அது மாதிரி நான் என்னுடைய பொருள் எல்லாத்தையும் அங்க விட்டுட்டு ஓடுறேன். நான் எங்க ஓடுறேன்னு எனக்கே தெரியல. அங்கேயும் அந்த ரெண்டு மனம் எனக்கு இருந்தது. ஒரு பக்கம் நீ என்ன பண்றன்னு உனக்கு புரியுதா, எங்க ஓடுறேன்னு என்னையே கேக்குது. இன்னொரு பக்கம் சொல்லுது, உனக்கு தெரியும் நீ எங்க ஓடுறேன்ட்டு ஓடு அப்படின்னு. நான் ஓடுறேன். என்னால நான் எதை தேடுறேன்னு கூட எனக்கு தெரியல. அப்ப நான் பாபாஜி கிட்ட கேட்டதும் ஒன்னே ஒண்ணுதான், பாபாஜி உங்களுக்கு தெரியும் நான் எதை நோக்கி ஓடுறேன்ட்டு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க.
எனக்கு இது ரொம்ப மென்டல் டார்ச்சரா இருக்கு, ஏன் எனக்கு ரெண்டு மனமா உள்ள பேசுது அப்படின்னும் போது ஒரு 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 பள்ளம் மாதிரி இருந்தது. அந்த பள்ளம் கிட்ட வந்து ஒரு ஈகிள் பயங்கர ஃபாஸ்டா எனக்கு பின்னாடி ஒரு கழுகு பறந்து பின்னாடி போச்சு. எனக்கு அது புரிஞ்சுது, ஏதோ அவர் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாருன்னு. அந்த கழுகு பறந்த திசையில நான் போய் பாக்குறேன், அங்க ஒரு பெரிய பள்ளம் இருந்தது. நிச்சயமா பள்ளத்துல எல்லாம் குதின்னு சொல்ல மாட்டாரு அவரு. அவரு ஏதோ சொல்றாரு, நம்மளுக்கு புரியலன்னு சொல்லிட்டு அந்த கழுகு எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அங்க போய் பார்த்தேன். அங்க போய் பார்த்தா அங்க ஒரு ஹோம குண்டம் இருந்தது. அது வந்து ரொம்ப ஹிடன் பிளேஸுங்க. அது யாருக்கும் தெரியாது அந்த ஹோம குண்டம் இருந்ததெல்லாம். அந்த ஹோம குண்டத்தை பார்த்த உடனே அப்படி ஒரு அழுகை எனக்கு. அழுறேன் அழுறேன் அழுறேன், அப்படி அழுறேன். அழுது கீழே விழுந்து புரண்டு அழுது, அப்புறமா அதுல இருந்த அந்த சாம்பல் இருந்தது, அதை எடுத்து என் தலையில வச்சுக்கிறேன். இதெல்லாம் பார்க்க அப்படி பக்க தமிழ் படம் மாதிரியே இருக்கும். ஆனா திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ங்க. இது எதுவுமே நான் மிகைப்படுத்தியோ குறைச்சோ எதுவுமே நான் சொல்லல. சோ அந்த விபூதி அந்த சாம்பல் வச்ச செகண்டுக்கெல்லாம் அப்படி குழாயில இருக்கிற தண்ணிய ஆஃப் பண்ணா எப்படி ஒரு எமோஷன் சப்ரஸ் ஆகுமோ அப்படி காணாம போயிடுச்சு எல்லாமே எனக்கு. சோ எதுக்கு வந்தேன், ஏன் வந்தேன், அப்புறமா தான் அந்த இடத்தையே நான் உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் அப்படி சுத்தி பாக்குறேன். பார்த்தா அந்த இடம் வந்து எனக்கு என்னவோ நான் புதுசா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்த மாதிரியே எனக்கு தோணல. ரொம்ப பழகுன ஒரு இடம் மாதிரி தோணுச்சு. ஆனா பாபாஜி கேவ்ஸ் எனக்கு கம்ப்ளீட்டாவே புது இடமா தான் இருந்தது. பட் அந்த நான் ஓடின இடம் எல்லாம் எனக்கு எனக்கு அப்ப புதுசா இருந்தது. பட் எனக்கு இன்னொரு ஃபீல் என்ன கொடுத்ததுன்னா, அது என்னுடைய வீடு அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தது. ஒரு மாதிரி நம்ம வீட்டுக்கு போனா எப்படி ஒரு சாந்தமும் அமைதியும் நம்மளுக்கு கிடைக்குமோ, அந்த சாந்தமும் அமைதியும் எனக்கு பாபாஜி கேஸ்ல அந்த பக்கத்துல ஒரு அந்த ஹோமகுண்டம் இருந்த இடத்துல எனக்கு கிடைச்சது. சோ இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து திருப்பியும் நாங்க எங்களுடைய ரூம்க்கு போயிட்டோம் எல்லாருமே. அடுத்த நாள் திருப்பியும் எனக்கு வந்து மெடிடேஷனுக்கு கூப்பிட்டாங்க. சோ சரி, நம்ம நேத்து தான் எல்லாமே அழுது முடிச்சிட்டோம் எல்லாமே. எனக்கு பார்க்கவே கூட முடியல யார் முகத்தையும், அவ்வளோ அவ்வளவு கேவலமா அழுதுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நெக்ஸ்ட் டே நான் யார்கிட்டயும் பேசல, நான் அமைதியா போயிட்டு ஒரு ஓரமா ஒரு ஹால்ல ஒரு மூலையில போய் உட்கார்ந்துட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம தான் நேத்தே அழுதுட்டோமே, இன்னைக்கெல்லாம் ஒண்ணும் வராது அப்படின்னு தான் நினைச்சேன். ஏன்னா மேமும் சொன்னாங்க, இன்னைக்கு ஏதாவது எமோஷன்ஸ் வந்ததுன்னா கண்ட்ரோல் பண்ணாதீங்க, எமோஷன்ஸ ஜஸ்ட் லெட் இட் கோ அப்படின்னாங்க. ஸோ நான் உடனே மைண்ட்ல சொன்னேன், நம்மளுக்கு தான் நேத்தே எல்லாம் முடிஞ்சிருச்சு, வி ஆர் டன் எவ்ரி திங் டுடே, வி ஆர் வெரி கிளீன் ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தேன். திருப்பியும் மெடிடேஷன் ஆரம்பிச்சோங்க. ஏன் திருப்பியும் அந்த எமோஷன் வந்ததுன்னு தெரியல. பாபாஜி கேவ்ஸ்ல கத்துனதை விட ஒரு 10 மடங்காவது அதிகமா நான் கத்தி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த தடவை நான் என் மைண்டுக்கு கிளியரா சொன்னேன், வாட் எவர் இட் இஸ் லெட் இட் கோ. இத வந்து கண்ட்ரோலே பண்ணாத, என்ன நடக்குதோ, யாரும் நம்மள கேவலமா நினைச்சா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் லெட் இட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துனேன். சோ அப்ப நான் கத்திட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, என்னோட உடம்புல இருந்து நானே வெளியில வந்தேன். வெளியில வந்து என்னோட உடம்பையே நான் வந்து சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குறேன். என்னோட உடம்பு வந்து அப்படியே நெருப்புல தக 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 தகன்னு எரியுது. அத பார்த்த செகண்டுக்குலாம் எனக்கு பயம் வந்துடுச்சு. ஏன் என் உடம்பு எரியுதுன்னு அந்த பயம் வந்த செகண்டுக்கு திருப்பி நான் உள்ள உடம்புக்குள்ளேயே போயிட்டேன். சோ இது எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு. மெடிடேஷன் பண்ணா அமைதி கிடைக்கும், அவ்வளவுதான் எனக்கு தெரியுமே தவிர்த்து, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நடக்கும்ன்றது கூட எனக்கு தெரியாது. நான் ரொம்ப பயந்துட்டேன் இந்த எக்ஸ்பீரியன்சஸ்க்கு அப்புறம். அப்புறமா நான் அவங்க சௌந்தர்யா நாகராஜன் மேடம் கிட்ட கேட்டேன், ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது, நான் ஏன் அழுகுறேன், எனக்கு வந்து வாழ்க்கையில எந்த கஷ்டமே இல்ல, ஏன் யாராவது பார்த்தாங்கன்னா எனக்கு வந்து அவ்வளவு ஒரு கொடுமையான வாழ்க்கை போல இருக்கு, அதனாலதான் நான் அழுகுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, ஆஹ் இது இந்த ஜென்மத்துக்கான அழுகை இல்ல, உங்களோட எத்தனை ஜென்மத்துல எத்தனை வலிகள் வேதனைகள் இதெல்லாம் உள்ள அடங்கி இருந்தது, அதை எல்லாத்தையும் இன்னைக்குதான் நீங்க ரிலீஸ் பண்ணி இருக்கீங்க. சோ இது இந்த ஜென்மத்துக்கான வலி வேதனை இல்ல, உங்களோட அத்தனை ஜென்ம வலி அது. நல்ல விஷயம் பண்ணீங்க, நீங்க எல்லாத்தையும் அழுது முடிச்சிருக்கீங்க அப்படின்னாங்க. சோ இதெல்லாம் போன வருஷம் நவம்பர்ல நடந்ததுங்க. சோ என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பாத் ரொம்ப இன்டென்சிஃபை ஆனதுக்கு வந்து
என்னுடைய ஹிமாலயாஸ் ட்ரிப் வந்து ஒரு பெரிய பெரிய ரோல் எனக்கு அது டெஃபினட்டா. அதனாலதான் என்னுடைய ஹிமாலயாஸ் எக்ஸ்பீரியன்சஸ் நான் உங்களோட ஷேர் பண்றேன். நான் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்சஸ் எனக்கு வந்திருக்கும், பட் எனக்கு வந்திருக்கு எனக்கு. பட் என்னுடைய லைஃப்ல சேஞ்ச், என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டியில ரொம்ப இழுத்துட்டு போனது இந்த எக்ஸ்பீரியன்சஸ்லாம் தான். ஏன்னா எனக்கு இன்னொரு உலகம் இருக்கு, இத தெரியாம ஒரு 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 இக்னோரன்ஸ்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத எனக்கு இந்த ஹிமாலயாஸ் ட்ரிப் எனக்கு எடுத்து கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்த பிறகு எனக்கு நான் ஹிமாலயாஸ் போறதுக்கு முன்னாடியே நான் வந்து கிட்ஸ்க்கெல்லாம் வந்து மெடிடேஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது எனக்கு எப்படி அந்த ஐடியா தோணுச்சுன்னா, ஹிமாலயாஸ் போறதுக்கு ஒரு 2 மாசம் இருக்கும் போது ஒரு பௌர்ணமி மார்னிங் எழுந்துக்கும் போதே எனக்கு வந்து ஒரு ஒரு தாட் எனக்கு வருது. இன்னைக்கு நீ மெடிடேஷன் செஷன் கிட்ஸ்க்கு கண்டக்ட் பண்ற, இவ்வளவுதாங்க. எனக்கு இன்னைக்கு ஈவினிங் நான் கண்டக்ட் பண்ணணும், இப்படிதான் எனக்கு ஒரு தாட். உடனே அதுக்கு ஒரு பேம்ப்ளெட் ரெடி பண்ணி நான் வந்து ஒரு டியூஷன் டீச்சரும் இங்க சிங்கப்பூர்ல வந்து மேத் அண்ட் சயின்ஸ்க்கு டியூஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய டியூஷன் பசங்களுக்கு எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணேன், இட்ஸ் அ ப்ரீ செஷன், யாருக்கெல்லாம் அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு குழந்தை வந்தா கூட எடுக்கணும்னு நினைச்சேன். சர்ப்ரைசிங்லி கிட்டத்தட்ட 10 பசங்க வந்தாங்க அந்த அன்னைக்கு செஷனுக்கு. சோ அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இது வரைக்கும் நான் மெடிடேஷன் எவ்ரி ஃப்ரைடே நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் வெரி ரீசென்ட்லி ஒரு 2 வீக்ஸ் பேக் திருப்பி அகெயின் அதே மாதிரி ஒரு தாட் வந்தது. நீ வந்து ஃப்ரைடே எடுக்கிறது பத்தாது, எவ்ரிடே நீ வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தாட். சரி, அப்போ மண்டே டு Thursday வந்து ஜூம் செஷன் நடத்தலாம், ஃப்ரைடே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் செஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மண்டே டு Thursday நான் வந்து ஜூம் செஷனும் ஃப்ரைடே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் செஷனும் எடுக்கிறேன். ஸோ இப்படிதான் என்னுடைய. அப்புறம் ஒரு நாள் நான் வந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு விஷன், நான் வந்து பிரதீப் விஜய் சாரை வந்து ஒரு பேசுறத நான் பாக்குறேன். அண்ட் அவர் வந்து ஒரு பெரிய மாஸ் க்ரௌடுக்கு அவர் வந்து ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்பதான் நான் வந்து மெடிடேஷன் கத்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது பீரியடும் கூட, அதாவது ட்ரைனிங் மாதிரி யாராவது கொடுத்தாங்கன்னா பசங்களுக்கு சொல்லி கொடுக்க வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த விஷயம் வந்த 1 வீக்ல பிரதீப் விஜய் சார் அனௌன்ஸ் பண்றாரு டிஓடி ப்ரோக்ராம் பத்தி. ஐ நோ இட் இஸ் அ கால். சோ நான் கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க, எனக்கு இருக்கிற பிஸி ஸ்கெடியூல்ல இது முடியுமா முடியாதா இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. உடனே நான் சைன் அப் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் மை ஸ்பிரிச்சுவல் பாத் இஸ் கோயிங். இது எந்த அளவுக்கு தெரியல, அவ்வளவுதாங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்யூ ஸோ மச். யா, உண்மையா இருந்துச்சு. நல்லா நல்லா சொன்னம்மா. சாந்தி மாஸ்டர் நீங்க மியூட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூமா, தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ புனிதா மாஸ்டர். உங்களுடைய ஜேர்னி, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பற்றியும் அந்த ஜேர்னியில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். நம்ம இதோட நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம்.